வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தால் அதை விட கொடுமையானது வேறு எதுவுமே கிடையாது. அது கண்ணுக்கே தெரியாது. ஜோதிடத்தில் கூட ஜாதகம் பார்க்கும்போது சார் கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் அடிபட்டு இருக்குது, பாக்கியஸ்தானம் இல்லை, விரயஸ்தானம் நிறைய உங்களுக்கு ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு தசை அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கோவில் பரிகாரங்கள் சொல்லுவாங்க. தானங்கள் தர்மங்கள் செஞ்சு நம்ம ஜெயிக்கலாம். ஆனால் இது சைலண்ட் கில்லர். வாஸ்து அப்படிங்கிறது, சார் இப்போ தான் சார் நான் புது வீடு வாங்கினேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எவ்வளோ ஒரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொன்ன மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், அந்த வீடு போய் பிரச்சனை பண்ணுமா என்ன சார் நீங்கள் இந்த விஞ்ஞானம் வளர்ந்துருக்கே அப்படின்னு சொன்னால், ஒரு ஈசான்யம் பாதிக்கப்பட்டதுன்னா வீட்டில் மண்டை குழப்பம், தேவையில்லாத மனக்குழப்பம், வியாதிகள். அதே மாதிரி அக்னி மூளை பாதிச்சதுன்னு வச்சிங்களேன், வீட்டில் நிம்மதியாக சாப்பிட கொள்ள உட்கார முடியாது. கன்னி மூளை பாதிக்கப்பட்டதுன்னா வருமானங்கள் பாதிக்கும். வாயு மூளை பாதிக்கப்பட்டதுன்னா அந்த வீட்டில் இருக்கவே முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேர் தான் சொந்த வீடு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீடை வாங்கி அக்காடான்னு எல்லா பொருளையும் போட்டுட்டு படுத்து தூங்கணும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த வாயு மூலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீட்டில் தங்கவே முடியாது, வாடகைக்கு தான் விட முடியும். இப்படி நிறைய பிரச்சனைகள் வாஸ்துவில். இப்போ நான் சொன்னது அத்தனையும் பேசிக். ஆனால் இன்னும் இதில் இன்டீரியராக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பாத்ரூம் எங்கே இருக்குது, அதே மாதிரி கிணறு எங்கே இருக்குது, போர் எங்கே இருக்குது, அதனுடைய ஸ்திதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனால் இந்த வாஸ்துனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் தான் சொல்லுவாங்க, சார் உங்கள் வீட்டினுடைய நம்பர் என்ன, எந்த திசையில் உங்கள் வீட்டு வாசப்படி இருக்குது, இந்தந்த பொருட்கள் இங்கே வச்சுருக்கீங்களா அப்படின்னு இந்த ஜாதகத்தை பார்த்தே அவங்களுக்கு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் வந்ததில் இருந்து மருத்துவ செலவு, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது, பசங்க படிக்க மாட்டேன்றாங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, விரயங்களாக இருக்குது. முன்னாடி இருந்த சின்ன வீட்டில் கூட நிம்மதியாக இருந்தீங்க, இப்போ இவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அந்த ஜோதிடர் சொல்வார். ஆக ஒரு வாஸ்துங்கிறது சைலண்ட் கில்லர். இதை நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு பிறகும் உங்களுக்கு விடிவு காலம் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் இம்மீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது வாஸ்து தோஷம். வாஸ்துக்கான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். தாராளமாக மாற்றலாம். இது ஒன்றும் பெரிய சமயம் மாற்றவே முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இடிக்கணும் கொல்லணும் ஒன்ற அவசியமே கிடையாது. சில எளிமையான சங்கு ஸ்தாபனம் செஞ்சு ஈஸியாக ஜெயிக்கலாம்.